அம்மா அன்னை தெரேசா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை பெற்றெடுத்த தாய் அவங்களுக்கு என்னுடைய நன்றி கடன். சேவையே கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுள் எங்கே இருக்காங்க நிறைய புக்ஸில் தேடி இருக்கோம். பெரியவங்க நிறைய கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் தேடி இருக்கேன். பட் கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் எங்கள் அம்மா கிட்ட தான் கடவுள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் வந்து கூட எனக்கு இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவை மட்டும் இல்லைன்னா நான் இப்போது இறந்து போன இடத்துல புல் முளைச்சிருக்கோம். சின்ன வயசில் பிரெயின் டியூமரால் என்னை ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். 10 வயசு பையனை வந்து இடுப்பில் தூக்கிட்டு ராயபுரத்துலேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இடுப்புலேயே தூக்கிட்டு வருவாங்க, பஸ் ஃபேர் கூட காசு இல்லாமல். ஸோ எங்கள் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இந்த இடத்துல நின்று பேச மாட்டேன். இந்த விருதை வந்து என் தாய்க்கும் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் என் தாய் மட்டும் உதவி செஞ்சு நான் இந்த பொசிஷனுக்கு வரல, நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. டைம் போதாத காரணத்தால் எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியல. அதால் நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த கார் தொடச்சி வேலை பார்த்த சூப்பர் சுப்ராய மாஸ்டர் தான் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த சூப்பர் சுப்ராய மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டு அவருக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். சூப்பர் சுப்ராய மாஸ்டர் வந்து சூப்பர் ஸ்டாரை விட்ட உடனே சூப்பர் ஸ்டார் வந்து நீ இந்த ஃபைட்டு இந்த கார் துடைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நீங்கள் டான்ஸ் யூனியன் கார்டு எடுத்துங்கன்னு அவர் லெட்டர் கொடுத்து அவர் மூலியமாக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த டைமில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ராயபுரத்துலேருந்து அனாதையாக தனியாக எந்த ஒரு உதவி இல்லாமல் நானும் எங்கள் அம்மா 3 தங்கச்சியும் இங்கே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வாழ்த்தி பேசுகிறது எவ்வளோ பெரியவங்களாம் வந்திருக்காங்க. இது எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கின்ற அந்த பாட்டு தான் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி ரஜினி சாருடைய பாட்டு ஒன்று இருக்குது, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுமா. ஸோ கடவுள் எங்கே இருக்காருன்னு பார்த்தா தாய் ரூபமாக இருக்கார், எனக்குள்ளே இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்குள்ளே இருக்கிறது கடவுள்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தானே. என்னை வாழ்த்தி பேசின எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது கடவுள் தான். ஸோ எல்லா கடவுளுக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லார் பேரையும் தனித்தனியாக இந்த டைமில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா டைம் இல்லாத காரணத்தால் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அன்புமணி சார் வந்து பற்றி ஒரு 2 வார்த்தை நான் சொல்லி ஆகணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இருதய ஆப்ரேஷனுக்காக குழந்தைங்கள ஒரு 10 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இதுக்கு யாராவது உதவி செய்யுங்க, 1 குழந்தை 2 குழந்தைன்னா நான் பண்ணிவிடுவேன், யாராவது உதவி செய்யுங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். மறுநாள் நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அன்புமணி சார்கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்தது. நீங்கள் ஏதோ பேப்பர் ஆட் ஒன்று பார்த்தேன், உங்களை நான் மீட் பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னார். போய் பார்த்தேன். உடனே அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அந்த எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாரு. இந்த டைமில் அவருக்கு நான் அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை சீக்கிரமாக அடையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன் சார். அதே மாதிரி திருநாவுக்கரசு சார் வாழ்த்தும் போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. அவர் ஒரு வார்த்தையும் பேசும்போது என்னுடைய அம்மாவை பற்றி பேசும்போதும் என்னுடைய சேவைகளை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து நிஜமாக சொல்லணுன்னா பயம் வருது. இவ்வளோ பெரியவங்களாம் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, இன்னும் சர்வீஸ் நல்லா பண்ணுறோன்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. திருநாவுக்கரசு சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மதர் தெரேசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிற தாசன் சார், அவர் வந்து என்னை வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கண்ணா நான் வந்து நிறைய பேருக்கு இந்த அவார்டு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கணுன்னு விருப்பப்படுறாங்கன்னு சொன்னார்.
அந்த ட்ரஸ்ட்டில் சேர்ந்துருக்க என்னை செலக்ட் பண்ண எல்லா உறுப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாஸ் சார் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. தாஸ் சார் விருப்பப்பட்டால் இந்த மதர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நானும் ஒரு தொண்டனாக சேர்ந்து உங்கள் கூட வேலை பண்ணுறேன் சார். இனிமேல் நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என்ன நல்ல காரியங்கள் பண்ணாலும் என்னுடைய சின்ன உதவி அதில் இருக்கும் சார். அப்புறம் இந்த மதர் தெரேசா அவார்ட் எனக்கு கிடைச்சதால என்னை வாழ்த்தி பேசின எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் பேர் பேராக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஒரு குரு வந்து எனக்கு ஒரு மாலை போட்டார். அந்த சுவாமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த அவார்டு எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தா உங்களால் எனக்கு தான் ஹெல்ப் நடந்திருக்கு. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்காது. அதே மாதிரி என் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்க 60 குழந்தைங்க, டூ சம்திங் ப்ராஜெக்டில் 250 குழந்தைங்க. ஸோ நான் உதவி செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, கடவுள் ஒரு வேலைக்காரனாக என்னை யூஸ் பண்ணி அவங்க மூலியமாக எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. நான் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சனோ அது உதவி இல்லை, கடமை. அந்த அன்பு இப்போ எனக்கு அந்த அவார்டாக கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் அந்த இந்த அவார்டை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மதர் தெரேசா அவார்டு எனக்கு வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேறு சினிமாவில் நிறைய அவார்டு வாங்கலாம், ஆனால் இந்த மதர் தெரேசா அவார்டு வாங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் நமக்கு இந்த மதர் தெரேசா அவார்டு கொடுக்குறாங்கன்னு திங்க் பண்ணி பார்த்தேன். அம்மாவுக்கு கோவில் கட்டினதால கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறோமே, அதுக்காக கொடுத்துருப்பாங்களா, சந்தோஷம், நம்மளுக்கு அது கொடுக்கலாம், நம்ம வாங்கலாம் அப்படின்ற சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தானம் பண்ணுறது, இப்போ கூட இந்த கேரளாவுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தது, இதெல்லாம் காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. கொடுக்குறேன்னா நானே கொடுக்குறேன். குப்பையாக இருந்த என்னை கோபுரமாக ஆக்கி விட்ட தெய்வமான ரசிகர் பெருமக்கள் கொடுத்த பணத்தை தான் நான் கொடுக்குறேன். என் பணத்தை கொடுத்தாதான் எனக்கு பயம் இருக்கும். என்னடா பணத்தை கொடுத்துட்றோமே, என் பொண்ணுக்கு பணம் இல்லாமல் போயிடுமோ, இல்லை என் வாரிசுக்கு பணம் இல்லாமல் போயிடுமோ, இல்லை ஃபியூச்சரில் சொத்து சேர்க்க முடியாதுன்ற பயம்லாம் எனக்கு. என் பணத்தை கொடுத்தா தான் பயம் இருக்கும் எனக்கு. உங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பயம் இருக்கு? இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த பணம் காஞ்சனா படம் அப்போ ஒரு அம்மா முந்தானையிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை அழுது, டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு, பிளாக் டிக்கெட் வாங்குறாங்க. அந்த முந்தான பணம் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் டிக்கெட் வாங்கி அந்த குழந்தைய கூப்பிட்டு போனாங்க. அவங்க கொடுத்த பணம் தான் நான் திருப்பி கொடுக்குறேன். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய வாழ்ந்தவங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டவங்களாம் நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். பெரிய பெரிய ராஜாங்கள் கடையை படிச்சிருக்கோம். ஏன் இப்போ ரீசெண்டாக எடுத்துங்களேன், ஜெயலலிதா அம்மா அவ்வளோ பெரிய தலைவர், என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்க? அன்பை மட்டும்தான் வாங்கிட்டு போனாங்க, தர்மம் மட்டும்தான் நிற்கும். இவ்வளோ பெரிய கலைஞர் ஐயா இருக்கார், என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்க? ஸோ நமக்குன்னு வாழறத விட மற்றவங்களுக்குன்னு வாழறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம வாங்கிறத விட கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம சிரிக்கிறத விட மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த அவார்ட்லாம் எனக்கு வந்ததில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆனால் ஒரே ஒரு நெருடல் இருக்குது. இந்த அவார்டு வாங்கும்போது, இந்த அவார்டு எனக்கு கொடுக்கும்போது ஒரு நெருடல். அது என்னன்னா, சினிமாவை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்குள்ளவும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, சினிமா ரொம்ப கிளாமர் ஃபீல்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது ஆடல், பாட்டு, கொண்டாட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கும். அது முழுக்க முழுக்க ஒரு கிளாமரான ஃபீல்டு. ஒரே நாளில் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அதில் நிறைய மேஜிக் நடக்கும், மாயங்கள் நடக்கும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் கூட மறக்கக்கூடிய சூழ்நிலைலாம் கூட வரும். அதில் கெட்ட பழக்கங்கள் கூட கற்றுப்போம். நம்ம ஒரு சில கெட்ட பழக்கங்கள் கூட நம்மளை சேரும். ஏன்னா ஒரு நார்மலாக மனிதனாக இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸராக போய் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக போயிட்டு திடீர்னு கருப்பாக ஒரு பையன் காசிமேட்டில் சுற்றி இந்த பையனை திடீர்னு மாஸ்டர்னு கூப்பிட்றாங்க,
டைரக்டர்னு கூப்பிடுறாங்க, கை தட்டுறாங்கன்னும் போது நம்மளுக்கும் அந்த அதில் ஒரு கெட்ட பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன், பட் தைரியமாக சொல்கிறேன். எங்கள் அம்மா முன்னாடி நான் அதை சொல்லக்கூடாது, ஆனால் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை, ட்ரிங்க்ஸ் நான் எனக்கு போகும்போது நான் அடிக்கவே மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். சினிமா ஃபீல்டுக்கு போகும்போது யாருன்னா தப்பாக பேசினாலும் திட்டுவேன் நான். அப்படியே போனவன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைப்பா நீ பார்ட்டியில் சேர்ந்தா தானேப்பா உனக்கு குரூப் டான்ஸ் அதெல்லாம் வரும், நீ என்ன தனியாக ஒதுங்கி இருக்கிய ராகவேந்திரன் எப்படி வரும், காக்கா பிடிக்கணும்னா இதெல்லாம் பண்ணும் போல் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற பழக்கம் எனக்கு வந்துடுச்சு. அம்மா என்னை மன்னிச்சிக்கணும், வீட்டில் வந்து அடிங்க திட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க, அந்த பழக்கம் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரொம்ப டைரக்டர் ஆன உடனே சின்னதுலேருந்து பெருசு ஒரு ப்ளூ லேபிள்லாம் சாப்பிடுங்கலாம் சொன்னாங்க, உடம்புக்கு நல்லது, அது சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்தது எல்லாம். என்னடா இவ்வளோ நல்ல வேலை பண்ணுறோம், இது ஏதோ தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒயின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா வந்து தட்டி என்ன கண்ணா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னாங்க. நான் எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா நான் ஒயின் தாம்மா எப்போத்தாம்மா சாப்பிடுவேன், அடிக்கடி சாப்பிட மாட்டேம்மா, என் உடம்புக்கு ஒத்துக்காது. நோ லாரன்ஸ்னா நான் என்னவோ நினச்சிருந்தேன், நீ என்ன ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்கள் அந்த நிமிஷமே மனசுக்கு உறுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதில்ல, ஹார்ட் ட்ரிங்க் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, வீட்டில் ஒயின் மட்டும் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மதர் தெரேசா அவார்டு வந்ததுலேருந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனால அது மட்டும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ இன்னிலேருந்து அந்த ஒயினையும் நான் சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா இந்த அவார்டு வந்து நார்மலான அவார்டு இல்லை. இந்த அவார்டுக்கு நான் எவ்வளோ நியாயம் செய்யணுமோ அவ்வளோ நியாயத்தை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பாதி வந்து சர்வீஸ் பண்ணேன், பாதி வந்து எனக்காக வாழ்ந்த. இந்த அவார்டுக்கு அப்புறம் 100% முழுக்க சர்வீஸுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுறேன். இதை மாற்றினது நான் இல்லை, இதை மாற்றினது வந்து நான் இல்லை, மதர் தெரேசா அம்மாவுடைய அந்த நல்ல ஒழுக்கம் தான் இப்போ என்ன இதை மாற்றிருக்கு. ஸோ இப்போ நான் பெருமையாக சொல்லியிருக்கேன், இந்த அவார்டுக்கு நான் 100% தகுதியானவன். ஸோ என்னை வளர்த்து வந்த எல்லாருக்கும் இந்த பெருமை போய் சேரணும். சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் என்னை ஃபீல்டு கொண்டு வந்தார். அமர்கலம் மூலயமா சேரன் சார், அஜித் சார், சரி விஜய் சார், தெலுங்குல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார், அதே மாதிரி என்ன டைரக்டரான நாகார்ஜுன் சார், எல்லாருக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இங்கே வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.